சொரியாசிஸில் வரக்கூடிய ஸ்கின் பேச்சஸுக்கு கூட தீர்வு இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த படத்தில் பார்க்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெச் மார்க்குக்கு தீர்வே இல்லை. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ட்ரெச் மார்க்கே சொரியாசிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தனால தான் வந்தது. இது என்ன மார்க், இது வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். பொதுவாக சொரியாசிஸுக்கு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தோன்னே ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து ஒரு ஆயின்மெண்ட் வாங்குவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த டாக்டரை பார்க்குறதே இல்லை. அந்த ஆயின்மெண்ட்டை மொத்தமாக வாங்கிக்க வேண்டியது, இஷ்டத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது. இந்த ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணாலே சரியாயின்னு அப்ளை பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அந்த ஸ்டிராய்டோட எஃபெக்ட்னாலே அந்த ஸ்கின் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்கை உருவாக்கிடும். சொரியாசிஸ் தீர்தோ இல்லையோ, அந்த ஸ்ட்ரெச் மார்க்கு கண்டிப்பாக தீராது. ஸோ முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய என்னென்னா, செல்ஃப் மெடிகேஷன் எப்போவுமே ஆபத்தானது. அது இந்த மாதிரி ஸ்டீராய்டெல்லாம் கையாளும் போது கண்டிப்பாக ஒரு டாக்டரை அட்வைஸ் இல்லாமல் நம்ம உபயோகிக்கக்கூடாது. இப்போ கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வெறும் ஆயின்மெண்ட்டை மட்டுமே இஷ்டத்துக்கு வாங்கி அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி யாராவது இருந்ததுன்னா அது உடனே ஸ்டாப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்கு உங்களுக்கும் வரலாம்.